ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒரு கட்டிடத்தை கட்டி முடிப்பதற்கு பொறுப்பெடுத்து கொண்டவர் அதை முழுமையாக கட்டி முடிக்கும் வரை அவருடைய திட்டத்தின் தன்மையையும் மேன்மையையும் நாம் கண்டறிய முடியாது. காத்திருந்துதான் காண முடியும். தேவனும் நம்மை கட்ட துவங்கிவிட்டால் அதனை கட்டி முடிக்கும் வரை நாம் பொறுமையாக காத்திருப்பதை தவிர வேறு வழி இல்லை. அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், அவர் அதனை எப்படி கொண்டு வர போகிறார், அவருடைய திட்டம் எப்பொழுது கண்டு கழிக்கத்தக்கதாக காணப்பட போகிறது என்பதையெல்லாம் காத்திருந்துதான் கண்டறிய முடியும். ஆனால் அதுவரை அவர் அருளும் சமாதானம், சந்தோஷம், நம்பிக்கை, தைரியம் ஆகியவை அவர் நமக்காக எதையோ செய்து கொண்டிருக்கிறார் என்பதையும் நிச்சயமாக மேன்மையான தேவ திட்டத்தின் நிறைவேறுதலை காணப்போகிறோம் என்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். உதாரணமாக, யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில் பலவிதமான சூழ்நிலைகளை கடந்து வந்தார். அவருடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட 14 வருடம் சோதனைகளை சந்தித்தாலும் தேவனுடைய ஐக்கியம், வழிநடத்துதல் இல்லை என்றால் அவரால் அந்த சூழ்நிலைகளில் தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்திருக்க முடியாது. எனவே தேவ பிள்ளைகளே, தேவன் அருளும் சமாதானமும் சந்தோஷமும் நம்மிடத்தில் இருக்குமானால் நம்மை எந்த சூழ்நிலையும் அசைக்க முடியாது. அதற்கு அவரோடு நல்ல உறவினை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அப்பொழுது அவருக்காகவும் அவருடைய வேலைக்காகவும் நாம் பொறுமையோடு காத்திருப்போம். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.